இயற்கையை படைத்த இறைவன், இயற்கையின் குறியீடாக இருக்கிற மழை, இது ரெண்டும் சொல்லி முடித்தவர். இந்த இயற்கைக்குள்ளே பொதிந்திருக்கிற அறங்களை எடுத்துச் சொல்லக்கூடிய பெரியவர்கள் என்று சொல்கிற பொழுது சீவன் முத்தர்களாக இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய சிறப்பு, முற்றும் துறந்த துறவிகள் என்று சொல்லுகிறவர்களுடைய அந்த சிறப்பை சொல்வதற்காக 3வது அதிகாரம் நீத்தார் பெருமை. நீத்தார் என்று சொல்லவே முழுமையாக நீத்தவர்கள் என்று அதற்குள்ளே அர்த்தம் பொதிந்து கிடக்கிறது. அந்த முழுமையாக இந்த உலகப்பற்றை விட்டவர்கள், அவர்கள்தான் இயற்கையினுடைய ரகசியங்களை புரிந்து கொள்வார்கள். அப்படி இயற்கையினுடைய ரகசியங்களை புரிந்து கொண்டவர்கள், அவர்கள்தான் உலக நன்மைக்காக இயற்கை ரகசியங்களை அறம் என்ற பெயரிலே வகுத்து தர வல்லவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே அறத்தை உலகுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய தகுதி பெற்றவர்களாகிய நீத்தாருடைய பெருமையை சொல்லுகிற அதிகாரமாக 3வது அதிகாரம் விளங்குகிறது. துறவிகளினுடைய பெருமையை சொல்வதாகத்தான் அந்த குறள்கள் அமைந்து கொண்டு வருகின்றன. அதிலே கடைசியாக நாங்கள் படிக்கத் தொடங்கிய குறள், சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற 5 வகை தெரிந்தான் கட்டே உலகு என்கின்ற குறளை படிக்கிற பொழுது தத்துவத்தை படிக்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது. உண்மையை காண்பதற்கான பிரமாணங்கள் பற்றி உங்களுக்கு நான் சொன்னேன். 3 பிரமாணங்களை வைத்துத்தான் உண்மைகளை நிறுவ முடியும். அது 10 பிரமாணங்களாக நம்முடைய பெரியவர்கள் வகுத்தார்கள். அந்த 10 பிரமாணங்களை சுருக்கி 3 பிரமாணங்களாக சொல்லுகிற ஒரு முறை வந்தது. அந்த பிரமாணங்கள் தான், பிரமாணம் என்பது உண்மையை அளக்கிற அளவுகோல். அப்படி அளந்து அறிகிறதுனாலே அந்த இயலுக்கு அளவையியல் என்று பெயர். அந்த அளவையியலை சொன்னால்தான் தத்துவங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். திருக்குறள் என்ற பெயரிலே இலக்கணம், தத்துவம் எல்லாம் சேர்த்து தருவதாக சொன்னார். அது என்னுடைய வேலை அல்ல, பரிமேலழகர் அப்படித்தான் பண்ணுகிறார். அவர் சொன்னதை சொல்லுகிறேனே தவிர நான் ஒன்றும் கண்டுபிடித்து புதிதாக சொல்லவில்லை. நான் முன்பே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், என்னுடைய ஆசிரியர் சொன்னதாக, தமிழிலே ஒரு நூலை சரியாக படித்துவிட்டால் தமிழ் முழுவதும் படித்து விடலாம். அப்படி ஒரு நூலை படித்து தமிழ் முழுவதும் படிக்கக்கூடிய நூல் என்கிற தகுதி திருக்குறளுக்கு உண்டு. அதனால் திருக்குறள் படிக்கிற பொழுது எல்லாமே வரும். திருக்குறளிலே இல்லாதது ஒன்று இல்லை என்று சொல்வதற்கு காரணம், அடிப்படை விஷயங்கள் முழுவதும் திருக்குறளுக்குள்ளே வந்துவிடும். இப்ப நீங்கள் நினைப்பீர்கள், இந்த தத்துவத்தை ஏதோ எனக்கு தெரிந்தபடியால் உங்களுக்கு சொல்ல ஒரு மாதிரி முயற்சிக்கிறேன் என்று உங்களுக்கு சில பேருக்கு எண்ணம் வரலாம். அப்படி இல்லை. நான் சொன்ன அத்தனையும் திருக்குறளுக்குள்ளே இருப்பதை நீங்கள் உள்ளே நுழைய காண்பீர்கள். ஆகவே இது நான் செய்கிற முயற்சி அல்ல, திருவள்ளுவர் செய்த முயற்சி, பரிமேலழகர் செய்த முயற்சி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். திருக்குறளுக்குள்ளே தத்துவம் என்ற ஒரு பகுதியை பார்க்க வேண்டும் என்று சொன்னேன். 3 அளவு இயல். ஒன்று கண் பொறிகளால் காணுகிற அளவு. அந்த அளவைக்கு காட்சி அளவை என்று பெயர், அல்லது பிரத்யட்ச பிரமாணம் என்று வடமொழியிலே அதை சொல்வார்கள். காட்சிகளால் ஒரு விஷயத்தை, ஒரு உண்மையை உறுதிப்படுத்துவது. அதற்கு அடுத்ததாக அனுமானத்தால் ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துவது. எப்போதும் தொடர்புடைய 2 பொருள்களிலே ஒரு பொருளை காணும் இடத்து இன்னொரு பொருளும் அவ்விடத்தில் இருக்கும் என்று செய்கிற முடிவுக்கு அனுமானம் என்று பெயர். நெருப்பும் புகையும் எப்பொழுதும் ஒன்றாக இருக்கும். அப்படி நெருப்பும் புகையும் எப்பொழுதும் ஒன்றாக இருக்கிறபடியால் நெருப்பை காணும் இடத்து புகையையும் புகையை காணும் இடத்து நெருப்பையும் அவ்விடத்தில் இருக்கும் என்று உறுதி செய்வது என்பது அனுமான பிரமாணம். ஒன்றை வைத்து ஒன்றை அனுமானித்து அறிவது.
அப்போ காட்சி பிரத்தியட்ச பிரமாணம் என்பது ஒன்று, அடுத்தது அனுமான பிரமாணம் என்பது ஒன்று. கருதல் அளவை என்று அதற்கு தமிழிலே பெயர் சொல்வார்கள், கருதல் அளவை. மூன்றாவது பிரமாணம் ஆகம பிரமாணம், உயர்ந்தவர்கள் சொல்ல ஒப்புவது என்று அந்த பிரமாணத்திற்கு விளக்கம். உயர்ந்தவர்கள் சொன்னால் கேள்வி இல்லாமல் அந்த கருத்தை அப்படியே ஒத்துக்கொள்வது, அதைத்தான் நம்ம ஆகம பிரமாணம். இதெல்லாம் நான் போன வகுப்பிலே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அப்போ யார் உயர்ந்தவர்கள் என்ற கேள்வி அடுத்தது வரும். உயர்ந்தவர்கள் சொன்னால் அப்படியே ஒத்துக்கொள்வது என்று சொன்னேனே, அப்போ உயர்ந்தவர்கள் யார் என்ற கேள்வி வரும். இப்போ எல்லாரும் தங்களைத்தான் உயர்ந்தவர்கள் என்றுதான் சொல்கிறார்கள். ஆகவே எல்லா பிரமாணமும் ஆகம பிரமாணம் ஆகுமா என்று கேட்டால் அதற்கு விளக்கம் சொல்லுகிறார்கள். காட்சி பிரமாணம் நான் முதல் பிரமாணமாக சொன்னேனே, பிரத்தியட்ச பிரமாணம் அல்லது காட்சி பிரமாணம் 4 வகையாக பிரிக்கப்படுகிறது. அதிலே ஒன்று, காட்சி பிரமாணத்திலே ஒன்று வாயில் காட்சி என்பார்கள். பொறிகளாலே காணுகிற காட்சி, கண், மூக்கு, வாய், செவி, உடம்பு முதலியவற்றாலே காணுகிற காட்சிகளை வாயில் காட்சி என்று காட்சி பிரமாணத்தை பிறகு 4ஆக பிரிக்கிறார்கள். அப்ப முதலிலே வாயில் காட்சி, அதற்கு பிறகு அந்த காட்சி உள்ளே போய் பகுக்கப்படுகிறது. ஒரு வாயிலே ஒரு சத்தம் காதிலே விழுந்ததா, கண்ணிலே ஒரு காட்சி விழுந்ததா, வாயிலே ஒரு சுவை விழுந்ததா, அந்த காட்சிக்கு நிர்விகற்ப காட்சி என்று பெயர். பிரிவில்லாமல் உள்ளே அந்த காட்சி போகும். அந்த பிரிவில்லாமல் உள்ளே போகிற காட்சியை பிரிப்பதற்கு உள்ளே 4 கருவிகள் இருக்கின்றன. அது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று அந்த 4 கருவிகளுக்கு பெயர். அது அந்தக்கரணங்கள் என்று சொல்வார்கள். இந்த 4 கரணங்கள் உள்ளே இருந்து அது பிரிக்கப்படுகிற பொழுது வருகிற காட்சிக்கு மானத காட்சி என்று பெயர். அது பிரிக்கப்படுகிற முறையெல்லாம் நான் போன முறை உங்களுக்கு சொல்லிவிட்டேன். மானத காட்சி என்பது காட்சியினுடைய 2வது வகை. அந்த காட்சியிலேதான் நாம் காணுகிற பொருள் இன்னது என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது. பொறிகளிலே விழுகிற காட்சியிலே ஒரு பொது காட்சி தான் விழுகிறது. அப்போ அது உள்ளே போன பிறகு அந்த காட்சி பிரிக்கப்படுகிற பொழுது அந்த காட்சிக்கு மானத காட்சி என்று பெயர். ஒரு பொருள் மானத காட்சியினாலே உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு அந்த காட்சியினாலே விளைகிற இன்ப துன்ப அனுபவங்கள் ஆத்மாவை தொடுகின்றன. அந்த காட்சி 3வது வகை காட்சி. வாயில் காட்சி, மானத காட்சி, தன்வேதனை காட்சி என்று அந்த 3வது காட்சியை சொல்வார்கள். அதற்கு பிறகு 4வது ஒரு காட்சி சொல்கிறார்கள். அதற்கு யோக காட்சி என்று பெயர். கண் முதலியவற்றாலும் மனம், புத்தி முதலிய அந்த கரணங்களாலும் காணப்படுகிற காட்சியை உள்ளே இருந்து அறிவுள்ள ஒரு பொருள் வாங்குகிறது. நான் சொன்ன கண் முதலியவைகள் எல்லாம் வெறும் கருவிகள் தான். அதற்கு அறிவில்லை. கண்ணுக்கு அறிவில்லை, காதுக்கு அறிவில்லை. அது ஒரு கருவி. எப்படி கண்ணாடி போட்டால் என் பார்வை தெளிவாகிறதோ அப்படி என் ஆத்மாவுக்கு காட்சியை தெளிவுபடுத்துகிற வேலையை மட்டும்தான் இந்த கருவிகள் செய்கின்றன. அப்போ இந்த காட்சிகளை வாங்குகிற கருவிகள் எல்லாம் ஜடம்தான். அதற்கு அறிவில்லை. கண் முதலியவற்றுக்கும் அறிவில்லை, புத்தி, மனம் என்பவற்றுக்கும் அறிவில்லை. அப்போ இதையெல்லாம் வைத்து அறிகிற ஒரு ஆள் உள்ளே இருக்கிறார். அவருக்கு ஆன்மா என்று பெயர். அந்த ஆன்மாதான் கருவிகளோடு காட்சிகளை உள்வாங்கி கண்டு இன்ப துன்ப அனுபவங்களுக்கு ஆளாகிறது. இந்த யோக காட்சி என்றால் என்னவென்றால் வேறொன்றும் இல்லை. உள்ளே இருந்து காணுகிற ஆன்மாவை வெளியே கொண்டு வந்து அதற்கான வியாபகத்தை கொடுப்பது. இப்ப என் உடம்பினுடைய அளவிலே ஏற்படுகிற காட்சிகளை எல்லாம் உள்ளே இருந்து உயிர் வாங்குகிறது. என் உயிரினுடைய வியாபகம் உடம்பு பூராகவும் விரிந்திருக்கிறது. இறைவனுடைய வியாபகம் உலகம் பூராகவும் பிரபஞ்சம் பூராகவும் விரிந்திருக்கிறது. ஒரு சீவன் முத்தன் அல்லது முற்றும் துரிந்த முனிவன் இறைவனோடு ஒன்றுகிற பொழுது அவனுக்கும் அந்த இறைவனுக்கு இருக்கிற வியாபகத்தன்மை அவனுடைய ஆன்மாவுக்கு வருகிறது.
அப்போ அதுவரை உடலுக்குள்ளே நின்று காட்சிகளை கண்ட ஆன்மா இறைவனோடு ஒன்றுகிற பொழுது இறைவனுடைய தன்மை பெறுவதனாலே பிரபஞ்சம் முழுவதும் வியாபகத்தன்மையை பெறுகிறது. அப்படி வியாபகத்தன்மையை பெற்றுவிட்டால் உள்ளே இருந்த ஆன்மா வெளியே வியாபகம் படுவதனாலே அதற்கு கருவிகள் தேவையில்லாமல் உண்மைகள் புரிய ஆரம்பிக்கின்றன. அதற்கு பிறகு அவற்றுக்கு கருவிகள் தேவையில்லை. அப்படி கருவிகள் தேவையில்லாமல் வியாபக அறிவை பெறுகிறவர்கள்தான் முற்றும் துறந்த துறவிகள். அவர்கள் சொல்லுகிற பிரமாணம்தான் ஆகம பிரமாணம். அவர்கள் இங்கே இருந்து கொண்டே இந்த லோகத்தில் நடப்பதை சந்திரலோகத்தில் நடப்பதை சொல்லக்கூடியவர்கள் என்றால் அறிவு அவர்களுக்கு அங்கே வியாபகமாகும். ஆன்மாவை வியாபிக்கின்ற ஆற்றல் பெற்ற காரணத்தினாலே அவர்கள் சொல்லுகிற விஷயத்திலே பொய் வர வாய்ப்பே இல்லை.